வணக்கம் மக்களே, நாங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம். குச்சி வந்து நட்டு வச்சுருக்காங்க. இது ஹைப்ரிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நம்ம சாப்பிட்றது தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம நிலத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த கிழங்குலாம் நம்ம பார்த்தோம்னா நட்டதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு வந்து 8 மாதம் தான் ஆகுது நம்ம போட்டு. அதே மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. ஏன்னா அது மழை வந்து முந்தா நேற்று தான் பேஞ்சுது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தூரல் தான் போட்டது. குச்சி பெருசாக இருக்குதுன்னு தோண்ட போயிட்டோம். ஆனால் அசைக்கி கூட பார்க்க முடியல. அப்படி முடியலடா. நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி தூக்குனே. பூமி ஈரம் இல்லைல்ல. எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். கிழங்கு ஓரளவுக்கு உடையாமல் வந்துடுச்சு பாருங்கள். மெல்லிசாக தான் இருக்குது கிழங்கு. இன்னும் அந்த நம்ம பெருசாகும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இன்னும் தேரல. இன்றைக்கான ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து இன்னும் ஒரு 4-5 குச்சியாச்சு எடுக்கணும். இது ரெட்டை குச்சியாக இருக்குது இல்லைங்களா, இதுலேயாச்சும் அதிக கிழங்கு இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி விட்டுருக்கலாம், ஏன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா தம்பிங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்க, அதனால் இப்போ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா மம்டி வச்சு வெட்டினோம்னா கிழங்கு வெட்டிடுவோம். அதனால் கஷ்டப்பட்டு பிடிங்க தான் எடுத்து ஆகணும். முடியல இது எடுக்கிறதுக்கு, கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள். இதுவும் உடைக்காமல் எடுக்கணும்ல. ஓரளவுக்கு எடுத்தாச்சு கிழங்கு. இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது நம்ம நினச்ச அளவுக்கு. முடியல எப்படி இதில் ஒரு 3-4 கிலோ கிழங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்கள் அப்பா கூடவே இருப்பார். ஒவ்வொன்றும் அவர் சொல்கிற மாதிரி தான் செய்யணும்னு ஆசைப்படுவார். ஏதாவது நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு வேலை தெரியாது போங்கடான்ற மாதிரியே சொல்லுவார். இதெல்லாம் அதிகம் காலம் கிழங்குல. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இப்படி தான் இருப்பாங்க. குச்சி தடவை வெட்டிடலாம் இல்லைப்பா. குச்சி கிழங்கு மட்டும்தான் வெட்டணும், குச்சி வெட்டக்கூடாது. இப்போ அழுத்தி போய் வீட்டில் கூட என்னோட போட 2 கூட இருக்கும். அதில் சித்தம் முடுது ஒன்று, நம்மளுக்கு ஒன்று சித்தம் முடு கூட வெட்டணும். எங்கள் அப்பா சும்மானு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன வேலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவரும் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். இது மெட்ராஸ்லேருந்து வந்த குச்சி. இது ஆமாம், குச்சி கூட வச்சு அந்த பக்கம் கொஞ்சம் வச்சு இந்த வயலில் போட்டால் கூட குச்சி வரும்போது இந்த கிழங்கு மில்லு இருந்தால் நம்ம பக்கம் இங்கே கிழங்கு மில்லு இருக்கா? இந்த குச்சி நான் வந்து மெட்ராஸில் தான் எடுத்துகிட்டு போனேன். அதே மாதிரி இப்போ குச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்போ திருப்பி மெட்ராஸுக்கு வந்து நம்ம கிராமத்துலேருந்து கிழங்கா எடுத்துகிட்டு வர போகிறேன். எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா கிழங்கு. இன்னொரு 4 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா கிழங்குலாம் நல்லா பெருசாகவே ஆகிருக்கும். தெரிக்குது கிழங்கு. ஆனால் இது ஓரளவுக்கு கம்மியான சைஸ் தான். ஆனால் கிழங்கு ரொம்ப பிஞ்சு கிழங்காக இருக்குது. நம்ம வெட்டும் போதே பாருங்கள், துண்டு துண்டாக உடஞ்சி விழுவுது. இப்போ எடுக்கிற கிழங்கு வந்து ஒரு 3 குச்சியோட கிழங்கு தான் இது. பரவாயில்ல, ஒரு அண்ணன் கூட வந்திருக்கு. தம்பி வந்து நான் பிடுங்குறேன்ட்டு வந்திருக்கான். உடைக்காமல் பிடுங்குறான்னா பார்ப்போம். நம்ம இவன் ஆட்டதை பார்த்தா மொத்தமாக உடச்சி எடுத்துருவான் போல இருக்க. உடைக்கூடாது கிழங்க. பரவாயில்ல, ஒரு அளவுக்கு உடைக்காமல் எடுத்துதான். அப்பயும் ஒரு கிழங்கு வந்துச்சு போல இருக்கு. சரி பார்ப்போம். இவர் இன்னொரு தம்பி, நானும் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு கிழங்கு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரும் எடுத்துட்டார் ஓரளவுக்கு. எல்லாமே கிழங்குலாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஏன்னா 8 மாதம் தானே ஆகுது. எல்லாம் ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு மொத்தம்லாம் இல்லை, ஒரு 10 குச்சி மட்டும் இன்றைக்கி பிடுங்கலாம் அப்படி சொல்லிட்டு. அது லேக்காக பிடுங்கணும். 10 குச்சி இன்றைக்கி. நேற்றாதான் 2 பேரும் அப்படியே பிடுங்கணும். ஆளுக்கு கொஞ்சம் சத்து குறையுது இல்லை. நான் பூரா சத்தும் போட்டு இழுக்கணும். ஒருத்தன் எல்லாம் சின்ன குச்சி ஆகுது. எடுத்துன்னு வெளில வா. அப்படியே எடுத்துன்னு போ. போடு. அப்படி மல்லிகை நாங்கள் போடுற கடமை குச்சியை. இந்த தம்பி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுப்பாரு. அந்த தம்பி ஈஸியாக பிடிங்க எடுப்பார் பாருங்களேன். ஆமாம், இவர் மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி எடுக்க போகிறாரு. பார்த்துங்க, நீங்களே பாருங்கள். ஏன்னா இதை வந்து எடுத்து விட்ட குச்சி இப்போ இவர் எடுத்துகிட்டு வரமா.
இதுவா எல்லாம் கேட்டு போடுங்க ஏன்னா அப்படியே எடுத்து வெளில போ, அவ்வளோதான். பாப்பா யாரா குதிச்சு சொன்னது உடச்சி விடக்கூடாது. சரிம்மா, இந்த இப்படி அண்ணி பிடி கூட. உடச்சிங்களா? இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். தூக்கி நிமித்துறா. அடுத்து இவர் தான் அப்பா. எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அவர் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு ஒரு திருப்தியாகவே இருக்கும். இது ஒரு கிழங்கு பிடிக்கணும் வச்சுக்க மாட்டேங்குது. அதை எடுத்தாச்சுல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க. இந்த கிழங்கு தானே? கிழங்கு 8 மாதத்துக்கு அந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. ஒரு கை லென்த்துக்கே இருக்குது கிழங்கு. ஆனால் இன்னும் 4 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா நல்ல சைஸ் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு கிழங்கு. இந்த கிழங்கு அப்படியே ஒரு 2 கிலோ அந்த ரேஞ்சில் வந்து 2-2.5 கிலோவுக்கு வந்திருக்கும். பர்மா கிழங்கு கிடையாது, பாருங்க, பஞ்சாயத்துலாம் போகுது. பர்மா கிழங்கு, நாட்டுக்கிழங்கு, மொத்தத்தில் இது வந்து குச்சி கிழங்கு. அள்ளி போட அப்படியே அள்ளி போடுக்கான ஒன்றாகாது, மெதுவாக வைக்கிறேன். விட்டாச்சுன்னா கிழங்கு எண்ணி வைப்பாங்க போல இருக்குது உள்ள. அதெல்லாம் ஒன்றாக வேச்சோம்னா இது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சிப்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. சின்னதாக அப்படியே வந்து கட் பண்ணி போட்டு அந்த இதில் ஸ்லைஸ் போட்டு காய வச்சுருங்க. நீங்கள் பார்க்க இவர் தான் நல்ல ஒரு விவசாயி. இவர் எந்த டைமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். வேலை பார்த்த டைம் போக மிச்ச நேரம் செல்லு பார்த்துட்டு இருப்பார். இந்த 2 மாடு தான் இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டில் நிறைய மாடு இருந்தது. அது நாங்கள் ஆல்ரெடி பொங்கல் வச்சு கூட ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் தற்போதைக்கு வந்து இந்த 2 மாடு மட்டும் தான் இருக்குது. முடிஞ்சு சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி வேக வச்சு இந்த கிழங்கு பூ மாதிரி வந்திருக்கு. எங்கள் கிராமம் எப்படி இருக்குது, எங்கள் கிராமமும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.